ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஹெச்டிஎம்எல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஹெச்டிஎம்எல்னா என்ன, டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன, லிங்க்னா என்ன, நேவிகேஷன் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போது பார்ட் 2ல் நம்ம வெப்சைட்டை இன்னும் அட்ராக்டிவாக மாற்ற போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மல்டிமீடியா, லைக் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் வெப்சைட்டில் எப்படி வைக்க போகிறோம். அப்புறம் டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். பிகாஸ் டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டுமே இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு இமேஜ் யூஸ் பண்ணுவோம், வீடியோஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக மல்டிமீடியா டேக் யூஸ் பண்ண போகிறோம். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ ப்ளே பண்ணுவோமா, ஸோ அதுக்காக வந்து வீடியோ டேக்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்ஸ்க்காக டேட்டா கலெக்ட் பண்ணுறோமா, அதுக்காக இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பேங்கிங் வெப்சைட்ஸ்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டில் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும்ல, அதுக்காக தான் இமேஜ், வீடியோ, ஃபார்ம்ஸ் இதுதான் வெப்சைட்டை இன்னும் அட்ராக்டிவாக வச்சுக்கும். பார்க்க போகிறது வந்து இமேஜ், அதாவது மல்டிமீடியா டேக். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து வெறும் இமேஜ் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். அதனால் நான் இமேஜ்லேருந்து எடுக்கிற இருந்தாலும் இமேஜ் அப்படின்னா இப்படி அதோட பேசிக் சின்டாக்ஸ் வந்து இமேஜ் சி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்து கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். download.jpg கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஆல்ட். ஸோ இந்த ஆல்ட் எதுக்காக அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து லோட் ஆகலை அப்படிங்கும்போது இந்த ஆல்ட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து அங்கே இருக்கும், வேர்டு வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட்னே கொடுக்குறேன். இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். ஸோ நம்ம அது வந்து தனியாக க்ளோசிங் டேக் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இது போட்டோமா, ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது இமேஜோட லொக்கேஷன். அப்படிங்கிறது இமேஜ் லோட் ஆகலைன்னா நமக்கு அது வந்து இந்த லெட்டர் வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே காட்டுறேன். பார்த்தீங்களா பெருசாக இருக்கா? ஸோ நான் வந்து சின்னது பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். வித்துன்னு கொடுத்துட்டு 400, ஹைட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 300 சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்து குட்டியாக இருக்கா. இப்போ இந்த இமேஜை ஒரு லிங்காக சேஞ்ச் பண்ணுவோமா. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறையா இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜோட டீட்டெயில்ஸு, அது எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகுமா. அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வேணால் வேறு இமேஜ் எடுக்கலாமா. ஓகே, நான் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் போடுறேன். என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்ட் 1லேயே சொல்லியாச்சு. பார்ட் 1 இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஒரு கிளாரிட்டி, கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கம்ப்யூட்டர் மட்டும் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே லிங்க் என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஹெச்ரஃப் டேக் யூஸ் பண்ணுவோமா. ஸோ ஹெச்ரஃப், இந்த ஹெச்ரஃப்க்கு ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த இன்ஃபோடெக்கீஸோட தான் நான் கொடுக்குறேன். நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜுக்கு, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு பேஜுக்கு போகணுமா. ஸோ இதை கொடுத்துட்டு ஒரு க்ளோசிங் டேக் போட்டுறேன். இந்த க்ளோசிங் டேக்கு முன்னாடியே இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ்க்கு வந்து ஐஎம்ஜி, அடுத்து சோர்ஸ் டேக். அந்த சோர்ஸ் டேக்லாம் நம்ம இமேஜ் ஒன்று போட்டிருக்கோம்ல, நான் இங்கே computer.jpgன்னு வச்சுக்கோன்னா இப்போ அதை இங்கே போடுறேன். ஜேபிஜி போட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம், வெப்சைட்னு போடுறேன். போட்டுட்டு ஸோ இதுக்கு நான் வந்து வித்து மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். வித்து மட்டும் கொடுத்துட்டு என்ன ஹைட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ வித்து வந்து நான் இப்போ ஒரு 200 கொடுக்குறேன். க்ளோசிங் டேக் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா இங்கே இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், கர்சர் இங்கே இருக்கும்போது இருக்குது, இங்கே வரும்போது
பாயிண்ட்ரா மாறுது. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ ஒரு இமேஜை வந்து எப்படி லிங்காக மாற்றணும்னு பார்த்தோமா. எகைன் வெளியே போனோன்னா நம்ம வெப்சைட்க்கு வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இமேஜஸ் வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஜேபிஜி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் டிரான்ஸ்பரன்ஸாக வேணும்னா பிஎன்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லோகோக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஜிஐஎஃப்னா நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம்ல அனிமேஷன், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து இன்னும் மாடர்னாக கம்ப்ரஸரான இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா WEBP, ஸோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பேனர், வெப்சைட்டோட பேனருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து SVG, ஸோ இது வந்து ஐகான்ஸு லோகோஸ். லைக் ஐகான்ஸ் அப்படிங்கிறது இங்கே கூகுள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே மாதிரி நம்ம வெப்சைட்டில் இங்கே வைக்கலாம் ஐகான்ஸ், லோகோஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ பார்க்குறோம்னா இந்த இமேஜ் டேக்கில் ஸோ காமனாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ ஆல்ட்டில் வந்து அதாவது இந்த ஆல்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து அவர் வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து கொடுக்காம போடவே கூடாது இமேஜ் டேக்கை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா சில சமயம் நம்ம நெட்ஒர்க் வந்து வீக்காக இருக்கும்போது யூசருக்கு வந்து அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த ஆல்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒரு வேளை இமேஜ் லோட் ஆக லேட் ஆச்சுனாலும் நம்ம அந்த ஆல்ட் டேக் வந்து நமக்கு வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து இமேஜ் தான் இருக்கு போல அப்படின்னு. அதுக்காக ஆல்ட் டேக் வந்து மிஸ் பண்ணாமல் போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைல் பாத். மேஜராக மிஸ்டேக் பண்ணுறது வந்து இந்த ஃபைல் பாத்தில் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் ஜேபிஜின்னு இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து ஜேபிஜிஇ கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா அந்த இமேஜ் இங்கே இருக்காது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து ஃபைல் நேம் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து வித் ஹைட் வித் கொடுக்காம வருது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஹைட் வித் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இதுவே வந்து இப்போ இங்கே பாருங்களேன், இதுவே வந்து பெருசாக தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் வச்சுருக்க இமேஜ். நம்ம இது இன்னும் சின்னது பண்ணலாம். அப்படிங்கும்போது இங்கே 400 போட்டோம் அப்படின்னா பெருசாகும். இந்த 300 மாதிரி இதையும் நான் இங்கே 300 மாற்றிட்டு இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னே எவ்வளோ பெருசு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் சின்னதாக மாறிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட் டிசைன்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ டெஸ்க்டாப் அப்படிங்கும்போது டிசைனிங் ஸ்டைல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுவே நம்ம வந்து நம்மளோட மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இப்போ நம்ம மொபைலில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபான்ஸு இமேஜ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும். நம்ம டெஸ்க்டாப் அப்படிங்கும்போது நம்ம டெஸ்க்டாப் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், டிஸ்பிளே சைஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன்ஸ். ஸோ இமேஜுக்கு வந்து கேப்ஷன் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதான் வந்து இங்கே ஃபிக் கேப்ஷன் அண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒன்று பார்க்கலாமா. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இமேஜ்க்கே வந்து நான் ஃபிக் கேப்ஷன் கொடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டு கீழே போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக் கேப்ஷன், ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன். ஸோ ஃபிகர் கேப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ ஃபிகர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நான் இமேஜ் தானே போட போகிறேன். ஸோ இமேஜை வந்து நான் இங்கே போட்டுட்டு கீழே வந்து ஃபிக் கேப்ஷன் கொடுக்குறேன். ஃபிக் கேப்ஷன். ஸோ ஃபிக் கேப்ஷன் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபிகர் ஃபிக் 1 கொடுத்துட்டு டவுன்லோட் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், அந்த இமேஜை பற்றி ஒரு லைன். ஓகேவா, அதான் வந்து இங்கே ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு இமேஜை பற்றி நம்ம அது கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் கீழே வந்து இது இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இது இமேஜோட பேர், மீன் அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷனில் தான் கொடுத்து போடுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஃபிகர் அண்ட் ஃபிக் கேப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ டேக். இது வந்து பேசிக்காக ஆடியோ எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆடியோன்னு கொடுக்காம ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து சோர்ஸ் நம்ம இமேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான், பட் லைட்டாக கொஞ்சம் மாறுவீங்க. ஸோ கவனமாக பாருங்கள். சோர்ஸ்னு கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ டேக்கு. ஸோ இங்கே வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் சோர்ஸில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா https www. ஸோ இது வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா சில வெப்சைட்ஸ் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அவங்களோட வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஸோ நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகாது. ஸோ நான் ப்ளே ஆகுற மாதிரி ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சி லிங்க்கை மட்டும் கொடுக்குறேன். நீங்களும் இதையே வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். plix.com/mp3 இங்கே வந்து இ வராது, ஐ வரும். soundlix -1.mp3. இது நம்ம எந்த டைப்பில் யூஸ் பண்ணிருக்கோம்? இது ஒரு ஆடியோ டைப், ஓகேவா? ஸோ டைப் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆடியோ -m-e-e-g கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் ஒரு க்ளோசிங் டேக் போட்டுடலாம், ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு, ஏன் ஓட மாட்டேங்குது? இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், 2 கேப்ஸ். இப்போ சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம். வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா சில வெப்சைட்ஸை வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இது ஸோ வீடியோ வரும், ஸோ நான் சரி ஆடியோ அவங்க சிம்பிள் வரும், பட் ப்ளே ஆகாது. டைமிங்ஸ் கூட வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் கூட காட்டும் 6:1.2ன்னு. ஸோ அது வந்து அங்கே காட்டாது. அதனால் கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆடியோ டேக் பார்த்தாச்சா? ஆடியோ டேக்குக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வீடியோ டேக். ஸோ வீடியோ டேக்கை பொறுத்த வரைக்கும் சேம் ஆடியோ டேக் மாதிரியே தான் இருக்கும், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பிகாஸ் எப்படி ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து வீடியோ டேகு. ஸோ இந்த வீடியோ டேகும் ஆடியோ டேக் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ டேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோன்னு போட்டு நான் இங்கேயே இந்த வித்து கொடுத்துக்கிறேன். ஸோ வித் ஒரு 640 கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆடியோக்கு என்ன சொன்னமோ அதே தான் வீடியோக்கும். சில வெப்சைட்ஸு வந்து அவங்களோட வீடியோஸ் ஆடியோஸ் வந்து இன்னொரு வெப்சைட் வந்து ப்ளே பண்ண விட மாட்டாங்க. நான் இந்த வீடியோவுமே வந்து கூகுள் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதே சோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நான் எப்படி டைப் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாற்றி போடுற ஒரு ஐஃபன் கம்மா விட்டாலுமே வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் கொடுத்துடலாம். சோர்ஸ்க்கு அப்புறம் எஸ்ஆர்சி அதில் கம்போல கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம்னா https://google.com/bunny.mp4 கொடுத்துட்டு ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம்? டைப். ஸோ டைப்பில் நான் வந்து வீடியோ கொடுக்குறோமா? ஸோ வீடியோ இது எப்படி இருக்க போகுது? -mp4 இருக்க போகுது. க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே என்ன கொடுக்கலாம்னா நெக்ஸ்ட் வந்து சாம்பிள்னு கொடுக்கலாம். சாம்பிள் வீடியோ. சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. வந்துடுச்சு. பட் ஆனால் நான் லிங்க்கை தப்பு பண்ணியிருக்கேன் போல், அதான் இங்கே வந்து கரெக்டாக ப்ளே ஆகலை. ஸோ நான் லிங்க்கை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ சொன்னேன் இல்லை, ஒரு லெட்டரை வந்து மாற்றி கொடுத்தா கூட அங்கே வந்து வராது அப்படின்னு. அதுதான் இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா ஓகே வந்திருக்கா. நான் அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட்டை இ-காமர்ஸ் வெப்சைட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெமோ காட்டுவோம்ல, ஒரு ப்ராடக்ட் டெமோ காட்டுறப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டான டெமோ காட்டும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் செல் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகும், அது கீழே படாலும் உடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நமக்கு டெமோ காட்டுவாங்க மொபைல் வாங்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம இந்த வீடியோ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்க வீடியோ வந்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி ஓட வைக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ வந்து நம்ம எப்படி ஓட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. பேசிக்காக வந்து ஒரு லிங்க் கொடுத்து அந்த நம்ம ஆங்கர் டேக்கில் கொடுப்போம். அந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம வெப்சைட்லேயே லோட் ஆகி காட்டும். இல்லைன்னா இன்னொரு புது வெப்சைட் டார்கெட் போட்டோம் அப்படின்னா இன்னொரு புது நியூ பேஜ்க்கு வந்து அது ஓப்பன் பண்ணி நமக்கு அது காட்டும். ஸோ இந்த இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்லுக்கு இமேஜே வந்து நம்ம வெப்சைட்டில் வச்சா எப்படி இருக்கும். ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் போயிடுவோம். ஸோ யூடியூப்பில் வந்து நான் நம்ம சேனல்லே இருக்கிற ஒரு லிங்க் இருக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே எம்படன்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த எம்படை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே காட்டும் நம்மளோட வெப்சைட் அந்த இமேஜை பற்றி டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இதை மோஸ்ட்லி வந்து சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே காப்பி கொடுத்துட்டு லிங்க் காப்பி டு கிளிப் ஒன்று இருக்கா. நான் வந்து இதை நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே அதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பார்க்க வைக்கிறோம் அப்படிங்கிறது. இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ளே பட்டன் பாஸ் பட்டன்ஸை வந்து காட்டும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆட்டோ ப்ளே அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிறதுக்கு. ஸோ கிளிக் பண்ணாமல் ப்ளே ஆகிறதுக்காக. லூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ முடிஞ்சு தானாக லூப் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே ஓடிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு. பிகாஸ் வந்து மேஜராக வெப்சைட்டில் வந்து இந்த டேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணிப்போம், டேபிளில் தானே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ டேபிள்ஸ் டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக யூஸருக்கு வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப கசன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். பாடியில் இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் வெப்சைட்டில் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே எதுவுமே இல்லை, ஆல் கிளியர். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த டேபிளுக்குள்ளார டிஆர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ டிஆர் அப்படிங்கிறது டேபிளோட ரோ. ஓகேவா. நான் வந்து இங்கே டேபிள் ரோனே போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ டேபிள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டேபிள் ரோ. ஓகே டேபிளோட ரோ. நெக்ஸ்ட் டேபிள் ரோக்குள்ளார டிஹெச் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஹெச் அப்படிங்கிறது என்னென்னா டேபிளோட ஹெட். ஸோ டேபிள் ஹெட்டர். ஸோ டேபிளோட ஹெட்டர். ஸோ இந்த டேபிள் ஹெட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹெட்டர்னு ஒன்றுமே இல்லை. ஸோ டிஹெச்னு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிளோட ஹெட்டில் என்ன இருக்கும், நேம் இருக்கும். அடுத்து வந்து ஏஜ். ஸோ அடுத்த டேபிள் ஹெட்டில் வந்து ஸோ டிஹெச்னு கொடுத்து என்ன கொடுக்க போகிறோம்னா சிட்டி. ஓகேவா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து அதை வந்து டேபிள் ரோ கீழே போட போகிறோம். டேபிள் ரோக்கு கீழே போடணும். டேபிள் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து சாரா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போது டிடி அப்படிங்கிறது என்னென்னா டேபிள் டேட்டா. ஸோ டேபிள் டேட்டா. ஃபர்ஸ்ட் இங்கே நான் நேம் கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், அதே மாதிரி டிடி கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 21 கொடுத்துடலாம். ஸோ அடுத்த டிடிக்கு வந்து ஈரோடு அப்படின்னு கொடுக்குறேன். இயர் க்ளோஸ் ஆகிருக்கு, டேபிள் க்ளோஸ் ஆகிருக்கு.
இப்போ வந்து இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா இப்போ வந்து இங்கே நேமுக்கு நேராக நேமு, ஏஜுக்கு நேராக ஏஜு, சிட்டிக்கு நேராக ஈரோடு இருக்கா. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு பார்டர் ஸ்டைலிங் கொடுத்தோம்னா தான் நமக்கு வந்து இந்த மீன் அந்த பாக்ஸாக வரும்ல, ஒரு டேபிள் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒன்று பார்த்தோம், டேபிள்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டேபிள் வந்து எப்படி வந்து பார்டர்லாம் கொடுத்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்லேயே ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது கீழே வந்து விட்டுட்டு இங்கே வந்து நான் ரியல் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரியல் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், டேபிள் இருக்கும்னு சொன்னா. ஸோ டேபிள் கொடுத்துடலாம். டேபிளுக்குள்ளார என்ன கொடுக்கணும்னு சொன்னேன், டேபிள் ரோ கொடுக்கணும்னு சொல்லனா. ஸோ அந்த டேபிள் ரோக்குள்ளார டேபிள் ஹெட் இருக்க போது. ஸோ டேபிள் ஹெட்டுக்குள்ளார வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறேன், RODUCT ப்ராடக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேபிள் ஹெட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரைஸ் கொடுத்துட்டு அந்த டேபிள் ஹெட்டில் வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்த ஒரு டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டேபிள் ரோக்கு டேபிள் டேட்டாவுக்கு டிடி கொடுத்துட்டு லேப்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து லேப்டாப் எவ்வளோ, 45,000 வச்சுக்கலாம், $450 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிடி கொடுத்து இன்ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இன்ஸ்டாக். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சா. அடுத்து ரெண்டாவது ரோக்கு டிஆர் போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோ 1க்கு. இப்போ கொடுக்கறது எல்லாமே வந்து ரோ 2க்கு. ஸோ ரோ 2க்கு வந்து டிடின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ரோவில் வந்து மவுஸ் இருக்குது அப்படின்னு காட்ட போகிறோம். ஸோ மவுஸ் டிடி. ஸோ இது வந்து ஒரு $50 வச்சுக்கலாம், $50. அடுத்து ஒரு டிடி கொடுத்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக். இது வந்து ஸ்டாக் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்டர்னு ஒன்று கொடுக்குறேன், BOR பார்டர் கொடுத்துட்டு 1. நெக்ஸ்ட்டு செல் பேடிங்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செல் ஸ்பேசிங். இங்கே வந்து 0. நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக ஒரு டேபிள் ஃபார்மில் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம செல் பேடிங் செல் ஸ்பேசிங்கில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேப் வருதுக்குல. ஸோ இந்த கேப் சுற்றியும் கேப் வர்றதுக்காக ஸோ நீட்டாக அலைனாய் சென்டராக வருதா. ஸோ இங்கேயும் கரெக்டான கேப், இங்கேயும் கரெக்டான கேப், அழகாக ஸ்பேஸிங்கை வந்து விட்டு ஸ்டாக் அப்படின்னு சென்டராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இங்கே செல்ஸ் பேடிங் அண்ட் செல்ஸ் ஸ்பேசிங் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் அது நல்லா டீட்டெயில்டாக புரியும். ஸோ நான் வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து வெப்சைட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். ஸோ டேபிள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கே பார்டர் கொடுத்துட்டு பார்டரோட வேல்யூ 1 கொடுக்குறேன். ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே செல்ஃப் க்ளோசிங் டேக் போட்டு கீழே வந்து கேப்ஷன்லாம் கொடுக்குறேன். ஸோ கேப்ஷன் கொடுத்துட்டு கேப்ஷனில் கிளாஸ் எத்தனை வந்துச்சுன்னா 10th ஏவோட மார்க் ஷீட் வச்சுக்கலாமா, இல்லை டைம் டேபிள் வச்சுக்கலாம். டைம் டேபிள் 10th ஏவோட டைம் டேபிள் பார்க்க போகிறப்போ ஸோ டேபிள் ஆரில் வந்து டேபிள் டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ டேபிள் டேட்டாவில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டைம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், ஓகே மண்டே டியூஸ்டேல இருக்குமா. நான் வந்து இங்கே மண்டே கொடுக்குறேன். ஒரு 3 நாளைக்கு மட்டும், 3 நாளாக 2 நாளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து வந்து ஒரு டேபிள் ரோ கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு டியூஸ்டே
டியூஸ்டே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிஆர் போட்டு, ஸோ இந்த டிஆர் வந்து டேபிள் டேட்டாக்காக. ஸோ டேபிள் டேட்டான்னு கொடுத்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு 9 o'clock ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஸோ 9 to போடுவோம். இவ்வளோ நேரம்லாம் கிளாஸ் நடக்குமான்னு தெரியலையே. 10 o'clock வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 10 o'clock வரைக்கும் போகுது. ஃபஸ்ட் பீரியடே மேக்ஸு டிடி மேக்ஸுக்கு போகுது. அடுத்து இங்கிலீஷ் போடுவோம். இங்கிலீஷ். அடுத்தது வந்து சயின்ஸ் போடுவோம். இன்னொரு ரோவில் வந்து 10 to 11. ஸோ 10 to 11 ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து இப்போ டிடியில் வந்து என்ன கொடுக்கலாம், சயின்ஸ் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு எப்படி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ கட் பண்ணி போட்டு இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஹெட்டுக்கு பதிலாக நான் வந்து இங்கே ரோனே கொடுத்துட்டேன். ஸோ அதான் ஹெட்டில் வரல. அது இங்கே ஹெட்டை மாற்றிடுறேன். ஹெட்டை கொடுத்தோன்னா இங்கே பாருங்க, மண்டே டியூஸ்டே வரைக்கும் இருக்கு. இங்கே வெனஸ்டே தான் நான் தான் போடலையே. வெனஸ்டே போட்டோன்னா வந்திருக்கோம். ஸோ வெனஸ்டே போடல. டேபிள் ஹெட்டில் வந்து வெனஸ்டே கொடுத்து சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, வெனஸ்டே வந்துச்சு. இப்போது இங்கே வந்து செல் ஸ்பேசிங் செல் பேடிங் கொடுத்தா அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேசிங்லாம் விட்டு அழகாக வந்திருக்கு. நம்ம இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல, செல் ஸ்பேசிங் செல் பேடிங் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு டேபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. மற்றபடி ரெண்டுமே டேபிள் தான். நான் இங்கே எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் இங்கே வரல செல்ஸ். இதே வந்து நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா, இதையே வந்து இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. கொஞ்சம் பெருசாக வருது. நம்ம வந்து பழையபடி வச்சுக்கலாம். அப்போ தான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும். அந்த பார்டர்னும் போது அந்த 1 அப்படி இந்த 1 inch கேப்லாம் போயிட்டு நமக்கு வேறு ஏதோ டேபிள் மட்டும் வருது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் ஸ்டாக் இதாவது நம்ம மேஜராக எல்லா இடத்துலையும் பார்ப்போம், நாமளும் யூஸ் பண்ணவும் செய்வோம். எதுக்கான சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, டேபிளுக்குள்ளாரையும் இந்த மாதிரியும் இருக்குது, டேபிள்ஸில் இந்த வெரைட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான். இப்போ நான் உங்களுக்கு இதை காமிச்சது. இன்னும் அட்வான்ஸ்டாக போகலாமா, இன்னும் போகலான்னா இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். டேபிள் கொடுத்துட்டு நான் பார்டர் 1 கொடுக்குறேன் எப்பயும் போல். ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டு டி ஹெட்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ டி ஹெட்டுக்குள்ளார டிஆர். ஸோ டிஆருக்குள்ளார டேபிள் ஹெட்டர். டேபிள் ஹெட்டரில் என்ன கொடுக்கலாம், ஐட்டம் கொடுக்கலாம். மறுபடியும் டேபிள் ஹெட்டுக்குள்ளார குவான்டிட்டி கொடுத்து இங்கேயும் ப்ரைஸ் கொடுக்குறேன். டேபிள் ஹெட் வரைக்கும் முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் நம்ம டேபிள் பாடி கொடுக்க போகிறோம். ஸோ டி பாடி. ஸோ டேபிள் பாடியில் வந்து டிஆர். ஓகேவா. ஸோ டிஆரில் ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டேட்டா. ஸோ டேட்டா என்ன கொடுக்கலாம், இங்கே இட்லி அப்படின்னு கொடுப்போம். அடுத்து எவ்வளோ, எத்தனை இட்லி, 4 இட்லி. டிடி கொடுத்து 4. ஸோ எவ்வளோ கொடுக்கலாம், 4 இட்லி 40 ரூபா சொல்லலாமா. எவ்வளோ சொல்லலாம், ஒரு 20 rupees போடுறேன். அடுத்து இன்னொரு டிஆர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிடியில் வந்து தோசான்னு கொடுத்துட்டு அடுத்த டிடியில் வந்து 2 தோசை ஒரு 30 rupees போடலாம். வந்து டீ ஃபுட்டில் வந்து டிஆர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஆருக்குள்ளார டிடி.
ஸோ இந்த டிடிக்குள்ளார காணுமா. ஸோ இந்த டிடிக்குள்ளார வந்து கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுக்குறோம். கால் ஸ்பேன் கொடுத்துட்டு இங்கே வந்து நெட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஸோ போல்டுக்காக நம்ம ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சொல்ல பார்த்தோம்ல ஸ்ட்ராங் கொடுத்துட்டு ஸோ டோட்டல்னு கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்த பிடியில் வந்து ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டு ஸோ ப்ரைஸ் எவ்வளோ 50யா. ஸோ டோட்டல் 20 + 30 50. ஸோ இதை வந்து இப்போது சேவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஸ்பேன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கேப்லாம் விட்டு வந்து நமக்கு கரெக்டாக அரேஞ்ச் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஃபுட்னா கடைசி காலம் வந்து இங்கே ஃபுட் அப்படிம்பாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வேறு எடுத்தோடனே டிஆர் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இங்கே அப்படி பண்ணாமல் ஹெட்டில் என்ன கொடுக்க போகிறோம் அதை வந்து டிஆருக்கு மேலே கொடுக்குறோம். ஸோ பாடியில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து டி பாடின்னு போட்டு டி பாடிக்குள்ளே வந்து டிஆர். ஸோ டேபிள் டேட்டா டேபிள் ரோக்கில் என்ன டேட்டாஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து இங்கே இருக்க அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ரோ வந்து அதிகப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா டேபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு டேட்டா வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லாமல் டேபிள் பண்ணி காட்டும் அப்படின்னா நமக்கு வந்து யூஸருக்கு வந்து இன்னும் இன்ட்ராக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யூஸர்கிட்டருந்து இன்புட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது வந்து பேசிக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு காலேஜ் காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள், அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து கணக்கெடுக்க முடியும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா வரலையா, எவ்வளோ பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா வெயிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் இது கிளியர் பண்ணி விட்டுருவோமா. கிளியர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். இது வெளியில் போயிடுச்சு. ஸோ ஃபார்ம்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸோ இந்த இதுக்குள்ளார தான் வந்து நம்ம ஃபார்ம்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்க போகுது. ஃபார்மோட எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற எல்லா எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ பேசிக்காக வந்து இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஃபார்முக்குள்ளார மேலே அந்த டேக்குள்ளாரையே வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அப்படி இது எதுக்காக அப்படின்னா டேட்டா வந்து எங்கே வந்து சப்மிட் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக. அடுத்து வந்து மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, மெத்தடு. ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வந்து போஸ்ட் அப்படி தான் போடுவோம். போஸ்ட் எதுக்காக போடுறோன்னா போஸ்ட் இல்லைன்னா கெட் ரெண்டையும் போட்டுக்கலாம். அதை வந்து எப்படி சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போஸ்ட் போடுறோம். ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். வந்து இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். டெக்ஸ்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ இன்புட் வாங்குகிற மெத்தட்லேயுமே வந்து நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம வாங்க போகிற டெக்ஸ்ட்டாக வாங்க போகிறோமா இல்லை இமெயில் ஐடி வாங்க போகிறோமா, இன்புட் டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ எஃப்ஆர்என்ஸ் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்துருவோம். இதில் வந்து லேபிள்னு ஒன்று கொடுக்கலாம். ஸோ லேபிள் அப்படிங்கிறது ஓகே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஓகேவா பேசிட்டோம். ஸோ வாங்குகிற இன்புட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இன்புட்னு கொடுத்துட்டு ஸோ டைப். ஸோ இந்த டைப்பில் தான் வந்து நம்ம இன்புட் வந்து எப்படிலாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக வாங்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு
இங்கே ஃபார்னு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார் வந்து எதுக்காக அப்படின்னா நீ இங்கே நேம் வாங்க போகிறோமா, ஸோ இங்கே வந்து நம்ம ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஐடியில் வந்து இங்கே என்ன கொடுக்குறோமோ அதான் இங்கே கொடுக்கணும். நீ ஃபாரில் என்ன கொடுக்குறோமோ அதான் வந்து இங்கே ஐடியில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நேம் அப்படின்னு ஒரு டேக் அதை வந்து போட்டுட்டு யூசர் நேமாக நம்ம வாங்க போகிறோமா, யூசர் நேமாக வாங்க போகிறோம். இப்போது பிளேஸ் ஹோல்டரில் வந்து என்டர் யுவர் நேம் இருக்க போகுது. என்டர் யுவர் நேம் போட்டுட்டு இது வந்து ரெக்வயர்டு அப்படின்னு போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? விட்டுட்டு வந்து இங்கே நான் பிஆர் டேக் யூஸ் பண்ணேன், லைன் பிரேக்கிங் டேக் ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணிட்டு எப்படி ஒரு இன்புட் வந்திருக்குன்னு அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேம் போட்டு எப்படி வந்திருக்கா, நேம் என்டர் யுவர் நேம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது இதுக்குள்ளார மீன் அந்த பாக்ஸுக்குள்ளார யூசருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நம்ம தான் அங்கே என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு. சில சமயம் வந்து நம்ம இன்புட் என்டர் யுவர் நேம் வைக்காம எக்ஸாம்பிள்னு போட்டு ஒரு நேம் தாரா ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம நேம் கொடுக்கணும் போல அப்படின்னு வந்து யூசருக்கு வந்து புரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய இன்புட்லாம் இருக்குது. இங்கே வந்து டெக்ஸ்ட்டு வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்ததுனால நம்ம டெக்ஸ்ட்டாக தான் வாங்கிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இமெயிலில் வந்து இன்புட்டாக வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இமெயில் ஆஸ் இன்புட், ஸோ இமெயில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் இங்கே லேபிள் கொடுக்கலாம். ஸோ ஃபார் கொடுத்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம், இமெயிலா டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இமெயில் கீழே என்ன யூஸ் பண்ணுவோம், இன்புட் எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்புட்டில் வந்து டைப் கொடுத்துட்டோன்னா இமெயில் ஒரு டைப் இருக்குது. ஸோ இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக விஎஸ் கோடில் வந்து இமெயில்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஐடியில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், இங்கே மேலே இமெயில் நேம் என்ன போடுவோம், நேமும் இமெயிலே கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டரில் வந்து நான் சொன்னேன்ல பிளேஸ் ஹோல்டரில் வந்து நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம் அப்படின்னு your@example.com போட்டு ரெக்வயர்டு எதுக்காக அப்படின்னா ஸோ இது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுக்காம நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது, எரர் அடிக்கும். ஸோ வந்து இங்கே ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். இங்கே 2 பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வாங்க போகிற இன்புட் எப்படி இருக்க போகுதுன்னா பாஸ்வேர்டு இன்புட்டாக இருக்க போகுது. பாஸ்வேர்ட் இன்புட். ஸோ பாஸ்வேர்டு இன்புட்டில் வந்து லேபிள் லேபிள் ஃபார் நான் வந்து இங்கே PW டின் கொடுக்கல, பாஸ்வேர்டு ஷார்ட் ஃபார்ம் PW டின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அடுத்து வந்து இன்புட். ஸோ இன்புட்டில் வந்து
டைப். ஸோ எப்படி வந்து இமெயிலுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து விஎஸ் கோடில் வந்து இருக்கோ, ஸோ இப்போ நம்ம டைப்னு போட்டோனாவே நம்ம பட்டனா, செக் பாக்ஸா, கலரா, டேட்டா இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? நமக்கு பாஸ்வேர்டு வேணுமா? ஸோ பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு வச்சுருவோம். பாஸ்வேர்டு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐடி. ஐடியில் மேலே எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? பிடபிள்யூடி. ஸோ இது காப்பி பண்ணி கொண்டு வந்து ஸோ இங்கே பிடபிள்யூடி அடுத்து நேம் இருக்க போது நேமில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஸோ மினிமம் லென்த் எவ்வளோ, ஒரு பாஸ்வேர்டு மினிமம் லென்த் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ மினிமம் லென்த்து வந்து ஒரு 8 கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ 8 கேரக்டர் கம்மியாக இருந்தால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ரெக்கவர் எடுத்து கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எப்பயும் போல் ஒரு 2 பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். பிஆர் பிஆர். ஸோ 8க்கு அதிகமாக இருந்தால் இதில் பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் ஆகி உள்ளே போய்க்கும், ஃபார்ம் சப்மிட் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு 8க்கு கீழே இருந்தாச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து நம்ம இன்புட் வந்து நம்பர் இன்புட் கொடுக்கலாம். லைக் ஏஜ், மொபைல் நம்பர் இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜ் கொடுப்போம். ஏன்னா மொபைல் நம்பருக்கு வந்து நம்ம ஸோ மொபைல் நம்பர் வந்து 10 இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நம்பர் இன்புட். நம்பர் இன்புட் ஃபஸ்ட் வந்து லேபிளில் வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே வந்து ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ்க்கு வந்து நம்ம ஏஜ் தான் வாங்க போகிறோம். ஸோ ஏஜ் அடுத்து இன்புட் நம்பர் தான் வாங்க போகிறோம். ஸோ நம்பர் அடுத்து வந்து ஐடி. ஐடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? ஏஜ் கொடுத்துருக்கோம் ஃபாரில். அதே ஏஜ் போட்டு நேம் நேமில் வந்து நேம் அதே ஏஜே கொடுப்போம். மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 100 வயசுக்கு தான் வந்து இப்போ ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் 18 கொடுத்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 70. இது வந்து ரெக்கவர்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். வேண்டும் டிஆர். இது வந்து நம்பரை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். இது வரைக்கும் போட்டிருக்கோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. வேலை செய்கிறது. சரி, இப்போ நான் வந்து மொபைல் இன்புட் வந்து என்ன இன்புட் பேர் அப்படின்னா டெலிஃபோன் இன்புட். டெலிஃபோன் இன்புட். எப்பயும் போல் லேபிள் ஆரில் வந்து நான் ஃபோன்னு கொடுக்குறேன். ஸோ இன்புட். ஸோ டைப் வந்து டெல். ஸோ டெலிஃபோன் இன்புட்டுக்கு டெல்னு இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஐடி யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஐடியில் வந்து எப்பயும் போல் மேலே கொடுத்துருக்க அந்த ஃபாரில் கொடுத்துருக்க நேம் போட்டுடலாம்.
அடுத்தது நேம் கொடுத்துட்டு நேமில் என்ன கொடுக்கலாம்? சேம் அதே ஃபோனே கொடுப்போம். ஃபோன். ஸோ இப்போ மொபைல் நம்பருக்கான ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பேட்டர்ன் இப்போ போட போகிறோம். PATTER. ஸோ பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். 0 to 9, ஓகேவா? 0 to 9 இருக்க நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. எத்தனை இருக்கணும்? 10 இருக்கணும். ஸோ 10 பிளேஸ் ஹோல்டர்னு போட்டு நான் ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஒரு நம்பர் 0 போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து வந்து BR டேக். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு URL இன்புட்டாக வாங்கணும். இப்போ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சில வெப்சைட்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் URL லிங்க் கொடுங்க, உங்களோட லிங்க்டினோட URL லிங்க் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி URL வந்து இன்புட்டாக கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த URL லிங்க் வந்து தேவைப்படும். ஸோ URL as இன்புட். URL இன்புட்டாக வாங்குறதுக்கு லேபிள்குள்ளார வார்னை போட்டு வெப்சைட் கொடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் தான் வாங்க போகிறோம். ஸோ வெப்சைட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி விட்டுருவோம். வெப்சைட். அடுத்தது இன்புட். இன்புட்டில் வந்து URL காட்டுதா? ஸோ URL கொடுத்துருவோம். ஸோ URLக்கு அப்புறம் ஐடி. நம்ம இங்கே என்ன ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம்? வெப்சைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை காப்பி பண்ணி ஐடிக்குள்ளே போட்டுறேன். அடுத்து வந்து நேம். நேம் வந்து சேம் அதே வெப்சைட்டே போடுவோம். பிளேஸ் ஹோல்டர். இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? ஸோ பிளேஸ் ஹோல்டரை வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, சும்மா HTTPS sample.com அப்படின்னு மட்டும் போட்டு நான் இதை அடிக்கிறேன். எப்பயும் போல் BR டேக். ஸோ BR டேக் யூஸ் பண்ணல அப்படின்னா எல்லாமே ஒரே லைன்லேயே வரும். நான் இங்கே BR டேக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பட்டன். சப்மிட். ஸோ இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகாது, பட் இவைக்காக மட்டும் காட்டும். ஸோ இன்புட் டைப்னு போட்டு இப்போது சப்மிட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சப்மிட் பண்ண போகிறோமா? ஸோ சப்மிட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இதை சேவ் பண்ணிட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நேம் தாரான்னு போடுறேன். tara@gmail.com. பாஸ்வேர்ட் ஏஜ் 18. மொபைல் நம்பர் வந்து போடுவோம். அடுத்து https://info.com போட்டு சப்மிட் கொடுத்துட்டா ஜஸ்ட் மாதிரி இருக்கா? ஸோ இப்போ வந்து நம்மளோட கோட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்?
ஸோ ரெக்வைர்டு அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்வைர்டு அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது முன்னே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த இன்புட் பாக்ஸில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லும். ஸோ அது வந்து டெக்ஸ்டோட ஹிண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். மீன் லென்த் மேக்ஸிமம் லென்த் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரோட லிமிட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம கேரக்டரோட லென்த் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன். இது வந்து ஒரு வேலிடேஷனுக்காக. ஸோ வேலிடேஷன் வந்து நம்ம ஜேஎஸ் போகும்போது இன்னும் டீட்டெயில்டாக கிளியராக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லேபிள் வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்காக. வந்து ஸ்க்ரீன் ரீடர்ஸ்னால் நாம் தானே படிக்கிறோம், யூஸர் தான் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இங்கே. அதாவது எப்படி இன்புட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக. இப்போ லேபிள் அப்படிங்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த பாக்ஸும் இந்த நீங்களே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸும் ரெண்டாவது இருக்க பாக்ஸும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்கள் மூணாவது கிளிக் பண்ணோம்னா மூணாவது இருக்க பாக்ஸ் வந்து டார்க் போல்டாக வந்து தெரியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வந்து லேபிள் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் கொடுத்து பார்ப்போமா? வந்து டெக்ஸ்ட் ஏரியா கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா ஃபார் லாங் டெக்ஸ்ட். இப்போ ஒரு அட்ரஸை வந்து கொடுக்குறோம், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இப்போ நமக்கு பெருசாக தேவைப்படும். நான் வந்து யூஆர்எலுக்கு அப்புறம் கொடுக்குறேன். யூஆர்எலுக்கு அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஏரியா பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்பயும் போல் லேபிள் கொடுத்துடலாம். இது வந்து மெசேஜ் அனுப்புறதுக்காக ஃபார் நான் வந்து எம்எஸ்ஜின்னு கொடுக்குறேன். மெசேஜின்னு கொடுத்துட்டு மெசேஜ் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா ஐடி வந்து மேலே கொடுத்துருக்கேன், நான் எம்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எம்எஸ்ஜி. ஸோ நேமும் நான் வந்து எம்எஸ்ஜினே கொடுக்குறேன். எம்எஸ்ஜி பிளேஸோட வந்து டைப் யுவர் மெசேஜ் ஹியர் அப்படின்னு கொடுக்கலாமா? டைப் யுவர் மெசேஜ் ஹியர் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா பார்த்தீங்களா? இப்போ நமக்கு வேணுங்கும் போது நமக்கு நான் வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணிக்க முடியும். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பிரேக் டேக் கொடுக்கறனால பிஆர் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து இங்கே பிரேக் டேக் கொடுத்துறேன். பிஆர் சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா சப்மிட் பட்டன் வந்து இதுக்கு கீழே இருக்கும். இப்போ இது கொடுக்குற இன்புட்டை வந்து ஒரு டேட் மாதிரி எப்படி வாங்கலாம், டைம் மாதிரி எப்படி வாங்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டேட் அண்ட் டைம் இன்புட். இப்போ நான் வந்து இங்கே லேபிள் கொடுக்குறேன். லேபிளில் வந்து எதுக்காக இப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஓபி, அதாவது டேட் ஆஃப் பர்த்காக. டேட் ஆஃப் பர்த் டு இன்புட்டில் வந்து டேட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ டேட் கொடுத்துட்டு எப்போ மாதிரி என்ன கொடுப்போம், ஐடி. ஸோ ஐடியில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிஓபி யூஸ் பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி நேமில் என்ன கொடுக்கலாம், சரி டிஓபி
ஸோ டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்படின்னா இங்கேயும் மீன் கொடுத்துடலாம். ஸோ மினிமம் வந்து நான் 1950 கொடுக்குறேன். ஸோ 1950 01 இருந்து மேக்ஸிமம் வந்து 2010 வரைக்கும் தான் இவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போடுவோம். கொஞ்சம் நம்ம பர்ஸாக இருக்கு. 2012 வரைக்கும் கொடுக்கலாம். 12 டேட் வந்து 31. இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு எப்பயும் போல் பிஆர் டேக், ஸோ 2 பிஆர் டேக் போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? டேட் சரிங்களா? 2000 நம்ம என்ன சொன்னோம், 2000 டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் சொன்னோமா? ஸோ கரெக்டாக 31 வந்து நிற்கிது. இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 9 வந்து ஜானில் வந்து நான் ஒரு 26 கொடுத்தேன். நெக்ஸ்ட் இப்போ டேட் அண்ட் டைமில் இப்போ டைம் பிக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் பிக்கருக்கு ஃபர்ஸ்ட் வந்து லேபிள். ஸோ நான் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போட போகிறேன். ஸோ ஆப்டுன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் டைம்னா நெக்ஸ்ட்டு இன்புட் டைப் வந்து டைம். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐடி, மேலே ஐடிக்கு ஃபார் என்ன கொடுத்துருக்கோம், ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப் போட்டு நேமும் வந்து ஆப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெக் டேக். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டைம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வந்து ஏஎம். இப்போ வந்து டைம் வந்து 9:15, இப்போ 10:16 கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே டைம் அப்பாயின்மெண்ட் டைம் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ டேட் பிக்கர் டைம் பிக்கர் பார்த்தாச்சு. அடுத்து டேட் அண்ட் டைம் ரெண்டுமே கம்பைன் ஆகி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? டேட் டைம் கம்பைன்டு லேபிள் ஃபார் மீட்டிங் அடுத்து இன்புட் எப்படி கொடுக்க போகிறோம்? ஸோ இன்புட் டைப்பில் போட்டு டேட் டைம் லோக்கல் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுப்போம், ஐடி. ஐடி என்ன போடுவோம், மேலே ஃபார் என்ன போட்டுக்கும் போது போட்டுருவோமோ அடுத்து நேம்லேயும் என்ன போடுவோம், மேலே ஃபார் என்ன கொடுத்துருக்கோமோ அதே போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா டேட் அண்ட் டைம் ஒட்டுக்கா காட்டும். மீட்டிங்னு வந்திருக்கு, மீட்டிங் டேட்டு இந்த இடத்துல வந்து டைம் 02/01/2026. இங்கே இது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இதை கொடுத்துட்டு இங்கே வந்து 10:19 AM கொடுத்துட்டேன்னா எப்போ மீட்டிங்கு என்ன டேட் அப்படிங்கிறத இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மந்த் பிக்கர். வந்து நீங்கள் டேட் டேக் கொடுக்குறேன். ஸோ மந்த் பிக்கருக்கும் அதே மாதிரி தான் லேபிள் போட்டுக்கலாம். ஸோ மந்த்தை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் டைப் வந்து எப்படி கொடுக்கலாம், மந்த் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐடியும் என்ன இருக்கும், மந்த்து, நேமும் மந்த் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா மந்த் இருக்கும். ஜனவரி கொடுத்தோம்னா ஜனவரி 2026, மார்ச் கொடுத்தோம்னா மார்ச் 2026. ஸோ மந்த் பிக்கர் இவ்வளோ தான். ஸோ ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த லேபிள் இன்புட் தான் இருக்கும். நம்ம லேபிளில் வந்து ஃபார்க்கு என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஐடியில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான இன்புட் போயிட்டு அந்த இன்புட் பாக்ஸ் வந்து செட் ஆகிடும், வேல்யூ வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வீக் பிக்கரில் லேபிள் ஃபார் கொடுத்துடலாம். ஃபார் கொடுத்துட்டு இதில் வீக் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செலக்ட் வீக்குன்னு கொடுத்துருவோம். அடுத்தது இன்புட் எப்படி கொடுக்க போகிறோம், ஸோ ஆஸ் யூஷுவல் டைப்னு கொடுத்துட்டு வீக் கொடுத்துட்டு ஐடி என்ன கொடுப்போம், ஸோ ஐடி வந்து மேலே ஃபார் என்ன கொடுத்துருக்கோமோ அதே கொடுப்போமா. ஸோ
ஸோ ஃபாரில் வீக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வீக்கு. நேமும் அதே கொடுத்துடலாம். நேமும் வந்து வீக் கொடுத்துட்டு நான் வந்து இங்கே பிஆர் டேக் கொடுத்துருவேன். பிஆர் டேக். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா வீக். ஸோ வீக் வந்து இது வந்து ஃபிஃப்த்து வீக்கில் 2006. ஓகே, இதே நான் வந்து 7th வீக்னா வீக் 7 of 2026 வரும். இப்போது ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணி பார்க்கலாமா? இல்லை ஃபார்ம்ஸில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபார்ம்ஸை வந்து எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி மாற்றலாம் அப்படின்னா சேம் ஆஸ் யூஷுவல். இப்போ வந்து சிங்கிள் ஃபைலுக்கு ஸோ ஃபைல் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபைல் அப்லோடில் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக லேபிள் பார்க்கு வந்து என்ன போடுறேன்னா நான் ரெஸ்யூம்னு போடுறேன். ஸோ ரெஸ்யூம் போடுறேன். ரெஸ்யூம் கொடுத்துட்டு அப்லோட் ரெஸ்யூமே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன டைப் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கு ஐடி வந்து என்ன கொடுத்துருக்கோங்க, ரெஸ்யூம்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெஸ்யூம். ஸோ அது எந்தெந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நேம் கொடுத்துடலாம். ஸோ நேம் கொடுத்துட்டு ரெஸ்யூம் கொடுத்துடலாம். ஓகே, எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ .pdf வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் .doc வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து .docx இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து நான் பிஆர் டேக் கொடுப்பேன். அப்போ தான் வந்து ஒரே லைனில் வராது. ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா அப்லோட் ரெஸ்யூம் சூஸ் ஃபைல் இருக்குது. ஸோ நான் ஃபைல் சூஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கிட்ட இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா novitech.pdfனு இருக்கா. இப்போ ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து சிங்கிள் ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை மல்டி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது இருக்குது. ஸோ இப்போ அதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ். மல்டிபிள் ஃபைல் அப்லோட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேபிள் கொடுத்துட்டு ஸோ ஃபாரில் வந்து நான் ஃபோட்டோஸ்னு கொடுக்குறேன். ஃபோட்டோஸ் கொடுத்துடலாம். ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்லேயே வந்து நம்ம முன்ன போட்ட மாதிரி ஃபைல் போட்டு நெக்ஸ்ட் ஐடியில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபோட்டோஸ்னு கொடுத்துருக்கோமா. ஃபோட்டோஸ் கொடுத்துடலாம். ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நேமும் என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் கொடுத்துடலாம். இதை அக்செப்ட் பண்ணுவோம். எப்படி அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜ் ஹேஷ் டேக். ஸோ இமேஜாக இருக்கிறதுலாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டு மல்டிபிள் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இப்படி போடுறதுனால நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகே, அப்லோட் ஃபோட்டோஸ் இருக்கா. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதை கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு ஃபைல் கிளிக் பண்ணி இங்கே இருக்கிறதையும் கொடுக்குறேன். இப்போ 2 இது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம்ஸோட பார்ட் 2. பார்ட் 2 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செலெக்ஷன். இப்போ வந்து ஜெண்டர் ஒரு ஃபார்ம்ஸில் வந்து ஜெண்டர் கொடுத்துருவோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணது ரேடியோ பட்டன் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து செக் பாக்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ். ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது சிங்கிள் செலெக்ஷனுக்காக. இப்போ வந்து பேராகிராஃப் டேக் போட்டு நான் ஜெண்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ முன்னாடி இங்கே ஒரு பிரேக் டேக் போட்டுருங்க.
ஸோ ஜெண்டர் போட்டாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டில் வந்து டைப் கொடுக்குறேன். டைப் வந்து ரேடியோன்னு கொடுத்துட்டேன்னா இதில் வந்து ஐடி வந்து மேல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ மேல் நேம் வந்து ஜெண்டர். நெக்ஸ்ட்டு வேல்யூலே வந்து மேல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேபிள். ஸோ லேபிள் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார் என்ன வேல்யூ கொடுத்துக்கோ ஐடியில். ஸோ மேல்னு கொடுத்துருக்கோமா. ஸோ மேல் இங்கேயும் மேல் இதுதான் நமக்கு காட்ட போகுது. ஒரு பிரேக் டேக் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து உமென்க்கு இங்கேயும் இன்புட் டைப்பில் ரேடியோ. ஓகே. ஸோ ரேடியோக்கு அப்புறம் என்ன கொடுப்போம் ஐடியில் வந்து ஃபீமேல் கொடுக்குறோமா. ஃபீமேலுக்கு அப்புறம் நேமில் என்ன கொடுப்போம் ஜெண்டர் கொடுத்துட்டு கொடுக்க போகிற வேல்யூ வந்து ஃபீமேல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேபிள் கொடுப்போமா. லேபிள் ஃபார் வந்து ஃபீமேல் பிகாஸ் ஐடி வந்து மேலே ஃபீமேல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லேபிள் என்ன கட்டப்போகுது ஃபீமேல்னு கட்டப்போகுது. ஃபீமேல். ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு பிரேக் டேக் அடுத்து வந்து அதர்ஸ்க்கு. ஸோ இன்புட் டைப் இதுவும் ரேடியோவில் இருக்க போது. ஸோ ஐடி வந்து அந்த நேமும் வந்து ஜெண்டர் கொடுக்க போட்டு வேல்யூ வந்து அதர். ஓகே. இப்போ வந்து லேபிள். ஸோ லேபிளில் வந்து என்ன கொடுப்போம் ஃபார் கொடுப்போம். ஃபாரில் வந்து அதை கொடுக்க போகிறோம். அடுத்தது எப்படி இருக்க போகுது அவுட்புட்டில் அதர்ஸ் அப்படி இருக்க போகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நேம் ஆட்ரிபியூட் வந்து ஒரே மாதிரி அதாவது சேமாக கொடுத்தா தான் ஆப்ஷன் 1 மட்டும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா ரேடியோ பாக்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா ஸோ மேல் கொடுத்தா ஃபீமேல் வராது, அதர்ஸ் கொடுத்தா வராது. ஓகே. நம்ம ஒரு ஜெண்டர் தான் வந்து இங்கே சூஸ் பண்ண முடியும். ஓகே. ரேடியோ பாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேடியோ பட்டன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸ். ஸோ வி கோயிங் டு மூவ் செக் பாக்ஸ். ஸோ நான் பிஆர் டேக் கொடுத்தேன். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வரும் செக் பாக்ஸில் வந்து நான் பேராகிராஃப் டேக் கொடுத்து செலக்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ இதில் வந்து நான் இன்புட்டில் வந்து ஒரு டைப் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ செக் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடியில் வந்து HTML. ஸோ நேமில் வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத போடுறேன். ஓகே. வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன்னா சேம் HTML கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு லேபிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மேலே ஐடிக்கு HTML கொடுத்துருக்கோமா. சேம் அதே மாதிரி HTML நமக்கு எப்படி காட்டும் HTML தானே காட்டும். HTML. ஸோ லேபிள் HTML கொடுத்துடலாம். ஒரு பிரேக் டேக் போடுவோம். அப்போ தான் அடுத்து வரும். நெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸில் வந்து சேம் டைப் வந்து செக் பாக்ஸ் தான். ஸோ செக் பாக்ஸ் ஐடி வந்து CSSன்னு கொடுக்குறேன். இப்போ நேம் ஆட்ரிபியூட் என்ன கொடுப்போம் ஸ்கில்ஸ் கொடுக்கலாம். வேல்யூ வந்து CSS. லேபிளாக. ஸோ லேபிள் ஃபாரில் என்ன கொடுப்போம் ஐடியில் CSS கொடுத்துருக்கோம். அப்போ லேபிளில் CSS கொடுத்துட்டு லேபிள் என்னன்னு கட்டப்போகுது CSSன்னு கட்டப்போகுது. ஓகே. அடுத்து இங்கே ஒரு பிஆர் டேக். அடுத்து இன்புட்டில் டைப் செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் ஐடியில் வந்து நான் JSன்னு கொடுக்குறேன். ஸோ JS நேமும் வந்து ஸ்கில்ஸ், வேல்யூ வந்து சேம் JS கொடுத்துட்டு ஒரு லேபிள் ஃபாரில் என்ன கொடுப்போம் JS கொடுத்தோம்னா சேம் JS. அதை க்ளோஸ் பண்ணிட்டு JS தான் நம்ம காட்ட போதா. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே போட்டு நான் ரியாக்டுக்கு மாற்றுறேன். ரியாக்ட் வியூ ரியாக்ட்.
கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஓகே எத்தனை வேணுமோ அத்தனை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸஸில் வந்து நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ப்ரீ செலக்டட் ஆப்ஷன்ஸ். ஸோ ப்ரீ செலக்டட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் சொல்கிறத விட. ஸோ இப்போ பார்க்க போகிறது ப்ரீ செலக்டட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இன்புட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைப்பில் வந்து ரேடியோ கொடுக்குறேன். ஸோ ரேடியோ கொடுத்துட்டு ஐடியில் வந்து எஸ் கொடுத்துட்டு நேம் வந்து சப்ஸ்கிரைப், வேல்யூ வந்து எஸ்னேங்க கொடுக்குறேன். ஸோ செக்குடு அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேபிளில் பார்ட் என்ன கொடுப்போம், மேலே ரெடி இருக்கிறத கொடுத்துருக்கோமா, அப்போது இங்கேயும் வந்து எஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று இன்புட் வாங்கிட்டு டைப்பில் செக் பாக்ஸில் கொடுத்துட்டு ஐடி டேர்ம்ஸ், நேமை வந்து டேர்ம்ஸ், வேல்யூ வந்து அக்ரீடு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் வந்து செக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது லேபிளில் பார்ட்டில் டேர்ம்ஸ் ஏன்னா மேலே ஐடி டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோமா, பார்ட்டில் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைண்டாக இருக்கும், செலக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போது இங்கே ஏன் வந்து அன்செலக்ட் ஆகலை அப்படின்னா இது செக் பாக்ஸ், இது ரேடியோ பட்டன், இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ராப் டவுன்ஸ். ஸோ இங்கே வந்து ரெட் டேக் போட்டுட்டு ட்ராப் டவுன்ஸ். ஸோ பேசிக் ட்ராப் டவுன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் லேபிள் இருக்கும். லேபிளில் சிட்டிஸ் கொடுத்துடலாம். சிட்டிக்காக செலக்ட் சிட்டி. ஸோ இங்கே வந்து செலக்ட் ஐடிக்குள்ளே என்ன கொடுப்போம், பார்ட்டில் என்ன கொடுக்குமோ அதை கொடுப்போமா. அப்போ வந்து சிட்டி, நேமும் வந்து சிட்டி. இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டு ஆப்ஷனில் நமக்கு என்னென்ன காட்டணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்குள்ளார வந்து எம்டி விட்டு சூஸ் ஏ சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை கொடுக்குறேன். ஸோ சென்னை கொடுத்துட்டு இங்கேயும் நான் வந்து சென்னை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கோயம்புத்தூரில் கொடுக்குறேன், கோயம்புத்தூர். ஸோ அடுத்தது வந்து நான் மதுரை. அடுத்த ஆப்ஷனில் நான் வந்து திருச்சி. ஸோ திருச்சி. இப்போ வந்து இது வந்து பேசிக்காக ட்ராப் டவுனோட இது அப்படி தான் இருக்கும். ஆப்ஷன்லேயும் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா மதுரைனா மதுரை செலக்ட் ஆகும், சென்னை செலக்ட் ஆகும். எதுவுமே இல்லை அப்படின்னா சூஸ் யுவர் சிட்டி அப்படின்னு மட்டும் காட்டும். நீங்கள் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ட்ராப் டவுனு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன்ஸ் பார்க்கலாம். பட்டன்ஸ் இப்போ பார்க்க போகிறது பட்டன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவையானது பட்டன் டைப் வந்து சமிட் டைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து இதை ஓகேறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு த்ரீ அட்டாக் போட்டுருவோம், இங்கே கூட சேர்த்து போடணும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு நல்லா நீட்டாக தெரியும். இங்கே வந்து சமிட் இன்புட் டைப் வந்து சமிட் தானே பண்ண போகிறோம். ஸோ சமிட் வேல்யூ வந்து சமிட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டன் பார்த்தோம் அப்படின்னா சமிட் பட்டனுக்காக யூஸ் பண்ணுறேன். சமிட் ஃபார்ம் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று மட்டும் இருக்கும். பாருங்கள், சேவ் பண்ண வேலையை சமிட் பட்டன் கிளிக்கபிளாக இருக்கா. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டாக வச்சோன்னா ஸோ கிளிக்கபிளாக இருக்காது. நீங்கள் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த பட்டன் கிளிக்கபிளாக இருக்கா. ஸோ நமக்கு பட்டன்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஜேஎஸ் எழுதணும். ஸோ ஜேஎஸ் எழுதினா மட்டும்தான் பட்டன் வந்து ஒர்க் ஆகும். நாம் இப்போ HTML வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML ஃபுல்லாக முடிச்சுட்டு CSS முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜேஎஸ்க்கு வந்து பார்க்கும்போது இன்னும் பட்டன்ஸில் எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, நாம் இன்றைக்கி பார்த்ததை வச்சு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணோம், டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் ஆடியோஸ் எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்னும் அட்வான்ஸ் HTML வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். பார்ட் 3ல் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண போகிறோம் வெறும் HTML மட்டும் வச்சு.
மறக்காமல் இன்ஃபோடெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.